லெட்டிங் அதர்ஸ் ரைட் யுவர் ஃபியூச்சர். மற்றவர்களோட குரல்கள் உங்கள் எதிர்காலத்தை எழுத விடாதீங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் ஆண்டவர் கிட்டே இருந்தால் ஆண்டவர் போல இருப்பாங்கன்னு. ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்கிறது கிடையாது. எந்த இடத்துல நம்ம ஆண்டவரை சந்திக்கணுமோ அதே இடத்துல நம்ம மற்றவங்களை தடை பண்ணிடுறோம். எவன் ஒருவனுக்கு சுகம் தேவையாக இருந்ததோ, எவன் ஒருவனுக்கு விடுதலை தேவையாக இருந்ததோ, எவன் ஒருவனுக்கு இயேசு தேவையாக இருந்ததோ அவனையே இயேசு கிட்டேருந்து தடை பண்ணிட்டாங்க. Some people choose who should belong to the church, who should come to Jesus. இப்போ நீலாம் வந்துடக்கூடாதுப்பா, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவனுக்கு அதனால தான் இயேசு தேவனே அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. These people did the same to this man. அவங்க எவனை ஒரு இன்டரப்ஷனாக, ஒரு இடைஞ்சலாக இயேசுக்கு பார்த்தாங்க. ஆனால் இயேசு அவனை ஒரு மனுஷனாக, ஒரு சுகம் தேவையுள்ள மனுஷனாக பார்க்குறாருங்க. இன்றைக்கி நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது யாராவது உங்களை இடைஞ்சலாக பார்த்தாங்கன்னா நீங்கள் இடைஞ்சல் கிடையாதுங்க இயேசுக்கு. ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே, பிரிங் இட் டு ஜீசஸ். யூ ஆர் நாட் அன் இன்டரப்ஷன் டு ஜீசஸ். நிறைய பேர் உங்கள் குடும்பத்தை நோக்கி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் சுற்றி இருக்கவங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி நிறைய காரியங்கள் பேசியிருக்கலாம். அதெல்லாம் காயப்பட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். That has no authority over your life. That has no authority over your future. Jesus has the final say. அதனால இன்னைக்கு நம்ம பார்த்தது போல stop letting others write your future. மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என் இயேசுவை நோக்கி நடப்பேன், என் அழைப்பை நோக்கி ஓடுவேன், என் அற்புதத்தை நோக்கி நடப்பேன். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க?